சொட்டை வச்சுக்கேன். ஏர் கட் வந்து ஏர் கட் பண்ணவே இல்லையா? யாரை ஏமாத்துறது? $7 தான் கொடுத்துருக்கேன். பிச்சைக்கார பயில $8 கொடுத்துருக்கீங்க. இவ்வளோ கடை விளங்குமா? ஒருத்தன் போறாம பாரு. ஹலோ சோல்ஜர்ஸ், என்ன ப்ரோ வழக்கமாக உட்காந்து வீடியோ போடுவீங்க நின்றுட்டுருவீங்களே அப்படின்னு கேட்பீங்க. ஏன்னா வந்து நம்ம பார்க்க போகிற வேலை வந்து 10க்கு 10 ரூமில் நின்றுக்கிட்டு சுற்றி வெட்டுற வேலை தான் பார்க்க போகிறோம். இல்லை புரியல நினைக்கிறேன், தெளிவாக சொல்கிறேன். அதாவது யூடியூப்பில் வந்து என்ன 2 சேனல் வீடியோ போட்டுமே வந்து காசு சேர்க்க முடியல. என்னடா உள்ள ஒன்றுமே இல்லை. அதான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா சைடு ஜாபாக பார்க்கலாம் அப்படின்ட்டு சலூன் கடை போட்டேன். ஆக்சுவலி வந்து எல்லாரும் எனக்கு கேட்கறதெல்லாம் எனக்கு தெரியும் நினைக்கிறேன். எனக்கு இன்னொரு பேர் இருக்கு, சண்முகம். அது சலூன் கடை சண்முகம். இதே பேரை தான் வந்து கடை ஆரம்பிச்சுக்கிறேன். ஸோ வந்து என் கடைக்கு வந்து பாருங்க, இன்னைக்கு வந்து சலூன் கடையில் ஒரு நாள் அப்படின்ற மாதிரி வந்து இன்னைக்கு இப்போ சலூன் கடையில் போயிட்டு வேலை பார்க்க போகிறோம். அதுவும் சாதாரண சலூன் கடை கிடையாது, இது மெட்டாவேஸ சலூன் கடை வச்சிருக்கேன். அது இல்லை சும்மா லோக்கல் வச்சதா வந்து சாவா பாருங்க, மெட்டாவேஸ்ல வச்சிருக்கேன். ஸோ வந்து மெட்டாவேஸ்ல போயிட்டு எத்தனை பேர் முடி வெட்டி விடுறோன்றதை பார்ப்போம். ஸோ கேஸ் ஓட பேசாம வீடியோ போயிடலாம். நான் கந்தசாமி, இந்த ஷோ கேம் பிளே கந்தசாமி. ஓகே சோல்ஜர்ஸ், இப்போ என்ன பண்ணலாம் வந்து இங்கே சலூன் கடைக்கு போகலாம். இது பார்த்தீங்கன்னா இதான் என் வீடு பாருங்க. மலைக்கு மேலே ஒரு வீடு கட்டி அமைதியாக வாழ்ந்துகிட்டு இருக்கு. அந்த மாதிரிலாம் இருக்கிற சான்ஸ் இல்லையே. எவ்வளோ ஆசையா இருக்கு பார்த்தீங்களா? அமைதியான நதியிலே ஓடும் கர்நாடிக் சிங்கர் ஓடும் அவ இல்லாத வெள்ளம் வந்தால் ஆடும் பாடுகிறேன். இங்கே ஓடம்லாம் இல்லை, மழை மட்டும்தான் கடவுள். என்ன கதவை திறந்தா ஒரே வெட்ட வழியா இருக்கு. நம்ம வந்து நம்ம சலூன் கடைக்கு வந்து போவோம். போடாப்பா போய் நல்லபடியா போலங்க நம்ம வயலுங்க. இப்போ பார்த்தீங்களா இதுதான் சலூன் கடைக்கு போவோம். வீட்டு போலாமா? லட்சுமி ஸ்டார்ட் ஆயிடு. ஸ்டார்ட் ரூம் வந்துட்டேன்டா. தொட்டு பேசும் சுல்தானா. 1 minute later. கடைக்கு வந்துட்டோம். எல்லாம் எனக்கு தெரியும்டா கங்கா, உனக்கு இதை பத்தி ஒரு மண்ணும் தெரியாது. மழை வேற ஜோனு பெய்யுது. கடையை வேணா வருமானு தெரியல. நான் அந்த ஊர்ல வெயிலும் அடிக்குது மழையும் பெய்யுது. அது சீத்தா பாருங்களேன். ஹலோ, கடை திறந்து சரி, அதான் வாங்க. ஹலோ, யாரா இருக்கீங்களா? ஹலோ மேடம், லேடிஸ் வெட்டு மேடம், வாங்க மேடம். சூப்பு போட்டு உனக்கே ஊத்தி விட்டுருவேன், மரியாதையா இருந்துக்க. ஏய் ஃபுல்லா முடி வச்சுட்டு போறோட வாழா மொட்டை அடிச்சு விடுறோன்னு. டேய் என்னடா இப்படி வியாபாரம் பண்றீங்க? ஓகே சோல்ஜர்ஸ், இதுதான் வந்து என்னுடைய சலூன் கடை. 10க்கு 10 ரூம் தான் நம்ம கடையே. அங்கே ஒரு சேர் இருக்கு, நமக்கு ஒரு டிசி இருக்கு, அப்புறம் வந்து நமக்கு கஸ்டமர்ஸ் இருக்காடுங்க. வணக்கம்ல மாப்பிள. டேய் கடை கடையை பாருங்க, நல்லா ஃபோனை பார்த்துக்கிறீங்க. தெரியுது, நீ மூடு. அவங்க டைம் பாஸ் ஆகும். நம்ம என்ன பண்ணலாம் வந்து முடி வெட்டுறதுக்கு போவோம். என்னையா ஓவரா பேசுறான தவிர பாம்ப வெளியே விட மாட்டேங்கிறானையா. பாத்தீங்களா பார்பர்ஸ். ஆக்சுவலி சலூன் பேரலான்னு பார்த்தேன். ஏன் வைக்கணும் பண்ணிட்டானுங்க. எடிட்டர் இதை மாற்றி விடியா வாஸ், அவெல்லாம் மாற்ற முடியாது. யோ எல்லாம் நேரையா அண்ணே கேட்க முடியாது, கடையை தரங்க. இங்கே பாருங்க, இங்கே தான் வந்து இது வட்டமாக வருவானுங்க. ஏய் யாரா அவன்? லேடிஸ் கண்ணு கண்ணே, நீயா கண்ணே? ஆமா கண்ணு. ஓகே, இங்க பாத்தீங்களா இந்த பயபுலிக்கு முடி இந்த மாதிரி வேணுமா? என்னடா முடியுது, புல்லு கட்டு மாதிரி இருக்கு. மீசி எப்படி புல்லு கட்டு மாதிரி வச்சிருந்தா தூங்கும் போது ஆடு மாடு மூக்கின் சேர்த்து மெஞ்சிராது. அதென்ன கோடு ஸ்டைல் மஸ்டர் வரையா? மொட்டையை கேள்விப்பட்டிருக்கேன், சொட்டனை நீ தான் பாக்குறேன். இதெல்லாம் கண்டுக்கிறப்படாது, ஏன்னா இது வாலிப வயசு. புல்லு கட்டு மாதிரி இருக்கு. என்னடா பாக்குறேன், கண்ணை குத்திரோட ஒண்ணு. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. இங்க பாத்தீங்கன்னா நமக்கு டூல்ஸ் இருக்கு, வந்து எப்படிலாம் மொட்டடிக்கான்ட்டு. இங்க பாருங்க, இதுதான் வந்து ட்ரிம்மர். இருக்கிறதும் தெரியக்கூடாது, எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கணும். எடுத்து பாரு, உள்ளவை எங்க ட்ரிம் பண்ணோம், மூஞ்சி ஃபுல்லா ட்ரிம் பண்ணுமா? பாருங்க புல்லு கட்டு வெட்டுற மாதிரி கொட்டு சக்க தக்கான்ட்டு கட்டி நம்ம கைக்கு வச்சா கம்பு சண்டையில போடும். நீ சைட்ல வெட்டி விட்டனே, சரி பரவாயில்ல. பாருங்க முடி வெட்டுறதே ஒரு கலா தெரியுமா? செம்மையாகிறப்பா. இது ஏய் சூப்பராகிறப்பா. இதெல்லாம் வெட்ட முடியாது, போடா. சுற்றெல்லாம் முடிக்கிறோம். முதல்ல யார் கட்டும் பண்ணல, ட்ரெஸ்ஸும் பண்ணல, கலரும் பண்ணல. ஆனால் எதுக்கு கொடுத்துருவாங்கல்ல, $6 கொடுத்துருக்கான் கொஞ்சம். $6 பாத்தீங்களா? பெறப்பட்ட பேடிஎம் தொகை ரூபாய். இந்த காசு புறானே வீட்டுல யாராவது இருந்தாங்கன்னா அவங்க ஆஸ்பத்திரி செலவுக்கு வச்சுக்கோங்க. நல்லா இருக்கும், நல்லா இருக்குண்ணே. ஆமா, நீ மூஞ்சிக்கு போறவே வெளியே போடா. சோல்ஜர்ஸ், நம்மளோட கனவுன்னா வந்து இந்த சின்ன கடையை வந்து பெருசு பண்றது தான். அப்புறம் அவ்வளோ காசு நம்மகிட்ட இல்லை. ஆனா இங்க இருக்கு பாத்தீங்கன்னா இந்த ஏர் வாஷ் பண்ற மிஷின்.
அது வாங்குறதுக்கு நம்ம காசு கிடையாது. அது காசு எடுத்துக்கிறது தான் வந்து இன்னைக்கு பிளானே. இங்க பாத்தீங்களா பாருங்க ரேட் போட்டுருக்கான் பாருங்க. காரவா ஸ்டார்ட் பண்றது 300 டாலர் வேணுமா? இந்த இத்து போன 4 வாழைத்தாருக்கு 1 கோடி ரூபாய். நானே கஷ்டப்படி $100 வந்திருக்கேன். இன்னும் $100 சம்பாதிக்குவான். 102.25 டாலர் சம்பாதிச்சாதான் நம்மளால வந்து அந்த குளியல் தொட்டியை வந்து நம்ம சொந்தமாக்க முடியும். அப்பதான் வந்து இவங்களும் வெட்டிட முடியாது. பாத்தீங்களா இந்த தெருலைக்கு வந்து முடி வாஷ் பண்ணுமா? ஆனா நம்ம கிட்ட முடி வெட்டுறதுக்கு மிஷின் கிடையாது. அப்படி தெரிஞ்சே வந்து கேட்கறான். எவ்வளவு திமிர் இருக்கும். டேய் இங்க பாரு டேய் உனதான்டா. டேய் செவிட்டுக்காதா உனதா. டேய் அடிச்சாலும் திரும்பி பார்க்க மாட்டேங்கிறான். இதால பேச முடியாது, கேட்க முடியாது, எதையுமே உணர முடியாது. ஆனா சப்ஜெக்ட் இன்னும் உயிரோட தான் இருக்கு. எனக்கு வந்து டீ வேணுமா? எவங்கிட்ட எது இல்லையோ அதான் கேட்பானுங்களா. ஏய் ஒன்னதான் வண்ண அப்படியே போனா டீ கடை இருக்குது, அங்க போய் வாங்கி குடி. என்னன்னு ஒரு சின்ன பையன் வந்து உங்களை தடியாங்கிறா ஒத்துக்கிட்டு வர்றாங்கிறா பேத்தலமா பேசாம இருக்கீங்க. நீங்க மதிக்க மாட்டேங்குது, அதையும் மதிக்க மாட்டேங்குது. அவாய்ட் பண்றீங்களா? அப்படி போன் என்னடா பாக்குறீங்க? நானே பங்க வந்து பாக்கறேன்டா. என்னதான் பாக்குற போன்ல விடுங்க. என்னது இதுவும் ஒரு பசிதானப்பா. அடா பாருங்களா எது எக்ஸ்ட்ராவா போட்டுருக்கு. ட்விட்டர்ல உட்காந்து கண்ணோடம் பாக்குறீங்களா? ஏன் சரி போடா. சத்தியம் பண்ணுங்க எல்லாரும். எதுக்கு ட்விட்டர் யூஸ் பண்றீங்க? எதுக்கு யூஸ் பண்ணாலும் இதுக்கு தானே யூஸ் பண்றீங்களா இல்லையா? வந்து பாத்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து அமௌண்ட் தேவைப்படுது. அதாவது நம்ம உழைக்க போறோம். இந்த காசு சம்பாதிக்கிற வழியை பார்ப்போம். பாத்துருவோம். காசு சம்பாதிக்கிற ஒரே வழி இவங்களுக்கு முடிய வெட்டுறதான். இவங்களுக்கு முடிய வெட்டி தான் பணம் சம்பாதிக்கணும்னு விதி. என்ன பண்றது? அடுத்தாரா போறீங்க நீயா உட்காருவாங்க. ஏய் என்னடா இது முடி? அதென்ன தலைமையில கீரி புள்ள படுத்திருக்குதே. முள்ள ஆணி குத்திச்சா மாதிரி இருக்கு முடி. ஏண்டா பரதேசி நாயே, என்ன வைக்கப்படாது, கையை கிழிச்சிருச்சேடா. இது எங்க ஸ்டைல். அங்கலாம் நான் உட்கார்ந்திருக்கும் போது இப்படி ஆகி போச்சு. ஓகே இந்த தரலைக்கு வந்து இந்த மாதிரி முடி வெட்டணுமா? என்னடா இது கொடூரமா இருக்கு. சொட்டடிக்குமா உனக்கு? மொட்டடிச்சு கழிவு போட்டுரு. ஏன்னா சொட்டையா இருக்கு. கிவ் ரெஸ்பெக்ட், டேக் ரெஸ்பெக்ட். கஸ்டமர் திட்டக்கூடாது. நம்ம தொழிலை பார்ப்போம். ஓகே இதுதான் வந்து பிளேடு வச்சு ஃபுல்லா வந்து வலிச்சிருவோம். மூஞ்சியை பார்க்காம பின்னாலே நின்று மொட்டை அடிச்சிட வேண்டியதான். என்னடா மண்டை இது ரொம்ப ரொம்ப மோசமா இருக்குது. அப்படியே சிங் 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 வெட்ட அப்படியே புல்லு கட்ட மாதிரி ஒரு நாள் வருது. நல்ல தம்பி சொல்லுங்க சார். நல்லா அடர்த்தியா இருக்கட்டும். நீ பாட்ட ஷார்ட்டா கட் பண்ண போற. எங்க வேலை செஞ்சு நம்ம பையன் ஒருத்த வந்து நீ வேலை செய்ய அதே கலர் தான் வேலை செஞ்சுட்டு இருக்கான். தெரிஞ்ச பையன் தான். இந்தியாவுக்கு ஏதாவது இன்க்ரிமெண்ட் தான் பண்ண முடியுமா? போக முடியாதா? போலாம் வந்து கழுத்துல கட்டி வச்சிருவேன். ஏடா கழுத்துல கட்டி வச்சுட்டு இருக்கேன், பயப்படாம இருக்க. யாரா நீ? அந்த பையனுக்கு பயம் இல்லை. அப்படியே போட்டு ஒரே விட்டு மீசை வச்சு செய்யணுமா? என்ன இது ஊர்ல வெட்டுறோம்னா கோலா இருக்கானுங்க. கோளாறு அப்பயே எங்க அம்மா சொன்னாங்க ஜிடி சானிடைசரே ஆட்டோ ஓட்டி பொழைச்சிக்கிறா, சமையல் எல்லாம் வைக்காதான்ட்டு. கேட்டனா சார் புலம்பாம வரீங்களா கொஞ்சம்? இந்த நாய் மூஞ்செல்லாம் வெட்டவே விதி. எப்படி வித்தியாசமான மண்டையா இருக்குது. நானே விசித்திரமான ஆளு. கை ஆட்டணும், கையை வெட்டிடுவேன். ஒழுங்கா உட்காது. ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. ஓகே இதுக்கப்புறம் என்ன வேணுமா அவனுக்கு? இங்கேயும் வெட்டணுமா அவனுக்கு? சார் புருவத்தை வெட்ட போலீஸ் பிடிக்கும் சார். தாங்க சார். நீங்க என்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. இப்படி பச்சை மண்டை வேணுமா உனக்கு? சொல்லவே வேண்டியது பச்சை மண்டை வேணும்ட்டு. இப்போ வந்து கலர் அடிக்கணும், கலர் குறி மாதிரி. இன்னும் இந்த கலர்ல இருக்கு. பச்சை கலர்லாம் என்கிட்ட கிடையாது, எங்க சிவப்பு கலர் தான் இருக்குது. சீக்கிரமா இட்டாச்சு. இது மாதிரி மண்ணில் வேலை செய்ய மேலே போ. யாரா காமெடியா இருக்கா பாக்குறதுக்கு? பாருங்க மூஞ்ச பாக்கல, காமெடியா இருக்கா. நாடா மூஞ்சி அது. இது ஒரு ஸ்லைட்லயே நான் வெட்ட சொன்னியாடியே. துட்ட கொடு. கஸ்டமர் ரேட்டிங் தான் முக்கியம். சார் 5 ஸ்டார் கொடுங்க சார். 5 ஸ்டார். டேய் ஏடா 2 ஸ்டார் போட்டுருக்கேன். இதுவே ஜாஸ்தி. டேய் 2 ஸ்டார் சேடா பண்றது. 5 ஸ்டார் போடுறா. 12 கொடுத்துருக்கான். 100 ஆண்டு காலம் வாழ்க. 10% கம்மி. எதுக்கு? டைம் அதிகமா வெட்டதுக்கு. அப்புறம் காஃபி கொடுக்காதுக்கா. நீ கூட இது காசுக்கு காசுல கொடுப்பாங்க உனக்கு. இந்தா போ, வெளியே போ. நான் என்னைக்குமே உன்னை எதிரியா நினைச்சது இல்லைண்ணே. இந்த ஊரு சனம் கும்பிடுற பாத்தா சந்தோஷ் அந்த முள்ளம்பன்றி தவிர லைக் போட்டு போகலாம். நீங்க சும்மா போகலாமா? லைக் போட்டு போங்க. சும்மா பார்க்க லைக் போடுங்க. ஓகே வந்து கஸ்டமர்ஸ் தான் வெயிட் பண்றாங்க. பாருங்க அங்க சிங்கம் வெயிட் பண்றாரு. அங்க ஒருத்தர் வேரிய மாதிரி இருக்கான். திருட்டு மூணு வச்சுட்டு இருக்கான். அப்போ ஒருத்தன் வந்து சொல்ற பச்சு கேட்காம போய் உட்காந்துட்டான். இரா சொல்லலாம் உட்காந்துட்டேன். ஆனா ஊழ எல்லாம் முடியுது கேவமா இருக்கு. யாரா நீங்க? அம்மா இதெல்லாம் என்ன கட்டிங்கன்னே தெரியலையே. தம்பி நீனா வந்து ஒரு டியே சாலா நீ யாருடா? ஓ வடக்கு நண்பரா நீ? சொல்லவே இல்ல. மிஞ்சு போனா என்ன வெட்டுவீங்களா? ஃபுல்லா வச்சிருந்தா நாய் தோத்தடா எங்க ஊர்ல. யாரா நீ? ஐயோ டைம் முடிய போதே. அவசரம் முடி வெட்டிக்கிறேன். வேறு இந்த அளவுக்கு 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துட்டு போறேன். இல்லைன்னு வச்சுக்கோ இங்க அர்த்தம் தம்பி நெஞ்சில அறுப்பா மாத்தி அர்த்தம் அதுப்பா.
ஏய் ஓட்டா இல்லடா இங்க பாருங்க சோல்ஜர்ஸ் 7 ரூபா கொடுத்துருக்கா வடக்கணும் ரொம்ப தேங்க்ஸ்யா திரும்ப மூஞ்சி இந்த கொது கொத்திருக்கு அப்படி இருந்து எவ்வளவு குத்திருக்கு மனசுலாம் வந்து தாராள மனசுயா என்ன மனுஷன் சரி நல்லா இல்லையா அது எனக்கு தெரியாதா தெரியுமா சரி சோல்ஜர்ஸ் இங்க பாருங்க $200 சம்பாதிச்சிருக்கு $200 சூப்பர் அதுதான் பாருங்க 2 பேர் இருக்காங்க ஒருத்தர் தொப்பி போட்ட ஒரு பெரிய மனுஷன் தொப்பி போடாத ஒரு பெரிய மனுஷன் தொப்பி அதுவும் தொப்பிக்கிறா சரி ஓகே யாரு முதல்ல வரீங்க ஏய் என்னடா இது இதெல்லாம் மூவி செட் ஆகாதடா சூட்ட முடி வச்சுட்டு அப்புறம் விட்ட முடியாத மாதிரி 3 நிமிஷம் கொடுத்துருக்கியா நீ 3 நிமிஷத்துல எங்க வெளியே போய் கிளற வேலை இருக்கு உங்களுக்கு ஊருக்கு போறேன் ஊர்ல போய் என்னத்த பண்ண போறீங்க வேற எங்கயாச்சும் போய் இறங்கு போ பக்காரா 5 நிமிஷம் உட்காரு அர்த்தம் விட்டுருவோம் ஒரு பக்கம் தலையிட்டா இந்த பக்கம் திருப்பி தலையாட்டாம இரு ஓ உனக்கு பச்சை பையனுமா உனக்கு இதை சொல்ல மாட்டியா முதல்ல இங்க பார்க்கும்போதே கல்ட்டு பையன் மாதிரி இருக்கு நீ பச்சை பையன் வச்சா இப்போ பார்க்கறதுக்கு ஏதோ லகான் கோழி மாதிரி இருக்கு இந்த கோழி குஞ்சு பார்த்தீங்கன்னா கடை கோழி குஞ்சு அந்த மாதிரி இருப்ப பரவாயில்லையா உனக்கு பரவாயில்லையா சரி ஓகே இது பெயிண்ட் வச்சு ஒரு ஏன்னா ஓட்டாக்கிட்டியாடா இருறா இவ்வளோ காசு தானே பார்ப்போம் சோல்ஜர்ஸ் 18 விழாவை கொடுத்துருக்கான் தெய்வமியா நீ மனுஷன் ஏய் காசு போடுறா என்ன கார்டு வேலை செய்ய மாட்டேங்குது ஏய் முடியா போடுறாங்க போடா இருந்து திரும்பி பார்த்தேன் போய் பாக்குறேன் ஆயமா மரணிச்சிட்டாரு காசு கொடுத்தாங்க இல்லையா ஓட்டான் ஏமாத்தி போட்டாங்க பெரியப்பா கேட்டாரு இப்ப எழுதி வையா கடன் அன்பை முறிக்கும் எழுதி வை பாஸ் கடன் அன்பை முறிக்கும்னா வந்து வேற கதை எழுதி வைக்கணும் உங்களாத வந்துடும் கடன் சொன்னால் காதை அறுப்போம் அதான் எழுதணும் அது நட்டுதான் புரியுதா கடன் சொன்னால் காதை அறுப்பேன் ஏதாவது கதை சொல்லிட்டு ஓண்டிங்க உங்க காது இருக்காதீங்க மாமா பயந்துட்டோம் அடுத்தது ஓகேவா நீ எத்தனை நாள் சம்பாதிக்கணும்னு தெரியலையே உனக்கு என்ன பண்ணோம் மொட்டை அடிக்கணும் உனக்கு ஆஹா அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா உனக்கு தான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அதுக்காக தான் காத்து நிக்கிறேன் 2 நிமிஷம் கொடுத்துருக்கேன் 2 நிமிஷம் மொட்டை அடிக்க முடியாது இவ்வளவு பேர் முடி வச்சு 2 நிமிஷம் எட்ட முடியும் 2 நிமிஷம் சோறு தின்னுவியா நீ 2 நிமிஷம் ஸ்கூலுக்கு போறியா நீ 2 நிமிஷம் ஹோம்ஒர்க் முடிப்பியா நீ 2 நிமிஷம் ஆகி போயிட்டு சாப்பிடும் போது பீ மூத்திரம் சொல்லிக்கிட்டு அப்புறம் 2 நிமிஷம் உட்காந்து முடி வெட்ட முடியும் மொட்டை அடிக்க முடியும் உங்களுக்கு ஏடா இது ஏதோ சேமியா மாதிரி இருக்குது ஜீவா இந்த பாய சேமியா வைப்பாங்க தெரியுமா அந்த சேமியா மாதிரி நீ தலை ஏய் 1 நிமிஷம் தான் இருக்குது ஃபுல் சேவி மொட்டை அடிக்க போறேன் இது மதுரடா உன்னை மிரட்டுண்டா உன்னை விரட்டுண்டா மண்டை நல்ல தபேல மாதிரி ஆயி போச்சப்பா இன்னும் வட்ட வாழ்றா உனக்கு எங்கடா போற நீங்க ஒரு சில்லற வேலை இருக்குங்கயா ஏய் உனக்கு ஈஸியா முடி வெட்டி வச்சு கஷ்டப்பட்டு முடி வெட்டியிருக்கேன் உனக்கு காசு கொடுத்துட்டு போறேன் எக்ஸ்ட்ரா வாய்ப்பு இல்ல ராஜா கட்டி புல்லு அது கண்ணாடிய பாரியா நல்ல பளபளன்னு பழனி ஆண்டவர் மாதிரி இருக்க ஏய் என்னடா பாண்டாவும் தெரியுங்க இப்பெல்லாம் கொடுத்த அப்புறம் கடை வழங்குறது இல்லடா போடா வெளியே போடா வெளியே போட இடத்துல வரட்டும் வாட் இஸ் ராங் வித் யூ மேன் இங்க பாருங்க யாராவது ஒருத்தர் ஐஸ் வைக்கிறதுன்னு நினைக்கிறேன் தொப்பிலாம் போட்டு வந்திருக்காரு இது என்ன ஆக்சனே தெரியல இந்த மாதிரி தான் உனக்கு இதா சீப்புந்தா நீயே வாரிக்கோ இந்த ராஜா நீ வெட்டவே தேவை தலையை வாரி விட்டு காசு வாங்கிக்கலாமா நீ கேட்ட மாதிரி ஆக்சனுக்கு வாரி விட்டாச்சு எந்த மாதிரி வெட்டணும் அந்த மாதிரியா இருந்தா ஏய் முடி பச்சை கலந்துக்கலாம் சொட்டாச்சு அதான் வெளியே ஓகே ஏர் கட் பண்ணவே இல்லையா யாரை ஏமாத்துறது $7 தான் கொடுத்துருக்கேன் பிச்சைக்கார பயில $8 கொடுத்துருக்கீங்க இவ்வளவு கடை விளங்குமா ஒருத்தன் போறாம பாரு அவன் இன்னும் திருந்தல மாமா லைக் பண்ணுறது நன்றி ஏவோ இல்ல அடுத்தால் வா நெக்ஸ்ட் கண்டஸ்டன்ட் ஏய் நானும் பாத்துக்கிறேன் கடைக்கு வந்தா கடையை பாருங்கடா அவனா போனை பாத்துக்கிறீங்க வெளியில அக்னி வெயில் ஓவரா இருக்குன்னு உள்ள வந்தா நீ ரொம்ப பேசுற காலங்காத்தாலே வந்து இந்த மாதிரி படம் பார்த்தா கடைக்கு அனுப்பானுங்க அவன் கிடக்குறான்டா மயிராண்டி என்னடா முடியுது இது எங்க ஸ்டைல் ஓ ஒரு கலர் அடிக்கணுமா என்ன கலரு ப்ளூ கலரா அந்த வச்சுக்கோ என்ன பாருங்க இந்த என்ன மண்டனே தெரியல இந்த மாதிரி வரட்டுமா உனக்கு ஐ பே மணி கம்ப்ளைண்ட் பார்டர் ஏய் இந்த ஊர்லடா ரொம்ப வித்தியாசமா இருக்கிறீங்க யாரா நீங்களா இதுக்கிட்ட எங்கத்துல வரீங்க முந்தா நேத்து தான் மார்ச்ல இருந்து சார்ஜ் வரல கருமம் எனக்கு என்ன வருது ஓ மாடி கடை உங்களுக்கு என்ன முடிவு வைக்கணுமா வா இது வச்சு எட்டி விடுறோம் உங்களுக்கு சில நேரங்களில் வந்து பழைய காலத்து மாடல் தான் கரெக்டாக இருக்கும் வெட்டிட்டு இருக்கீங்க கரெக்டாக ப்ரொஃபஷனலாக மாற்றினா ஓ மீசை வலிக்குமா உனக்கு மீசை வச்சா கட்டுறதே இருக்கு பரவாயில்லையா பரவாயில்லைங்க வெட்டி விடுங்க அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா ஏதாவது நெக்கெல்லாம் பேசுறேன் மூக்கில் விட்டு ஆட்டுருவேன் இந்த அவ்வளோதான் வெட்ட முடியும் இப்படி ஒரு கன்றாவியான மண்டையை எங்காவது பார்த்தது உண்டா இவரானர் அம்மிக்கல்லி கொட்ட தெரியாதவன் குத்தியது போல இருக்கிறது இந்த கட்சிக்காரன் கபாலம் மூஞ்சி இதுக்கு மேலே பார்க்க முடியல ஏன் சரியா போ எல்லாம் ஒரு கொடுத்துருக்கேன் கொடுத்துருவேன் ஓ யோ யார் நீ தலைவா நிஜமா யார் தலைவா நீ இவ்வளவு காசு கொடுப்பேன் தெரிஞ்சா அவங்க எல்லாம் வெட்டி விட்டுருப்பேன் தெரியுமா எவ்வளவு பெரிய தவறு பண்ணிட்டேன் 24 ரூபாய் கொடுத்துருக்கே இதுக்கு முன்னாடி வந்து எந்த பிச்சைக்காரங்கள காசு தரவே இல்லை தெரியுமா இந்த ஊர்லயே நீ மட்டும் காசு கொடுத்துருக்கேன் வேணா வாடா சொல்லு பையனை கூட்டு அனுப்பு பொண்டாட்டி பிள்ளை ஈஸியா பெட்டி தரேன் பசங்க அனுப்பிவிட பொண்டாட்டி பிள்ளை அனுப்பிச்சு விடுன்னு சொன்னேன் வெரி குட் ஆனா எனக்கு புரியல
ஓகே சோல்ஜர்ஸ், இதே மாதிரி வேற ஏதாவது நல்ல கேம் இருந்துச்சு அப்படின்னா கேம் ப்ளே பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இது மட்டும் இல்லாமல் வந்து கடை இது மட்டும் இல்லை, இந்த ஏகப்பட்ட தொழில் இருக்குது. ஆட்டோ ஓட்டுறது, பஸ் ஓட்டுறது, அப்புறம் விவசாயம் பார்க்குறது, இந்த மாதிரி பல தொழில்கள்லாம் கைவசம் வச்சுருக்கிறேன். அதெல்லாம் என்னென்ன ஏது அப்படின்றத இந்த கேம் ப்ளே சாமி செக்மெண்ட்டில் வந்து அதுதான் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஓகே சோல்ஜர்ஸ், இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமாக சந்திக்கிறேன். போய்ட்ரேன், பாய்.